நேற்றைய விளாக்ல கேட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பக்கம் அலைக்கா நடந்து பக்கத்துல மல்பெரின்னு ஒரு காப்பி கடை இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான காப்பியும் போட்டு ரிட்டன் 1 கிலோமீட்டர் பூட் கேம்ப்க்கு நடந்து வந்தபடி விளாக முடிச்சிருப்பேன். ஆனா நாள் என்னவோ அதோட முடியல. யாரோ பூட் கேம்ப் டிவியில சக்தி திருமகன் ஒரு படத்தை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் ஆண்டனி சாரோட படம் ஒரு 40 நிமிஷம் பார்த்தேன், தரமா இருந்துச்சு. நீங்க யாராச்சும் ஃபுல் படம் பாத்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை தொடர்ந்து எங்க வெல்டி ஸ்போர்ட்ஸோட எடிட்டர் பாத்தீங்கன்னா நான் என் மொண்டாட்டி கையில அடிபட்டு சாகுற மாதிரி ஒரு எடிட்டர் பண்ணியிருக்காப்ல, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி என்னமா எடிட்டுங்க இது. ஏஐ ஜெனரேட்டட் இமேஜா இருந்தாலும் என் வைஃப் இதை பார்த்தாங்கன்னா நாளைக்கே எனக்கு பாடையை கட்டிடுவாங்க. எனக்கு என்னமோ தோணுச்சு இந்த டேவை இதோட முடிக்காம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடலாம்னு ஐபேட் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசி முன்னாடி உட்காந்துட்டேன். சரி ரைட் நண்பர்களே, கொஞ்ச நேரம் சின்சியரா லைவ் பண்ணலாமா? 2 hours later. கரெக்டா லைவ் முடிக்கி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி சென்னையில தான் இருக்கு அப்படின்னு vlog பார்த்தேன், வீட்டுக்கு வாடான்னு இன்வைட் பண்ணா. ஒரு 10 நிமிஷம் பக்கம் தான் அவன்கிட்ட பேசியிருப்பேன். ஆல்ரெடி எனக்கு பசி உயிர் போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ரைட்னு குண்டான அப்படியே ஓபன் பண்ணா உள்ள இட்லி, அதை தொடர்ந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு 2 வகையான சட்னிகளையும் வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா நான் வேற ஒரு சைடிஸ் வச்சு சாப்பிட போறேன். இட்லியும் கறி குழம்பு எப்படி ஒரு டக்கரான காம்போவோ அதே போல எனக்கு பிடிச்ச பொடியை வச்சு இட்லியை ஒரு புடி பிடிச்சிட்டேன். தூங்கும் நேரம் வந்து விட்டது, தூங்கும் நேரம் வந்து விட்டது. பொதுவா எல்லாரும் சன்பாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இப்ப விட்டமின் டி நிறைந்த சூரிய ஒளி முத்தமிட்டபடி இந்த நாள் ஆரம்பிக்கிறேன். பர்சனலா என்ன நானே பூமிக்கு பாரம் நினைச்ச காலம்லாம் உண்டு. பட் நம்ம லைஃப்ல போடுற எஃபர்ட்டுக்கு சின்னதாவோ பெருசாவோ ரெகக்னேஷன் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்படி என்னதான் நான் அறுவடை பண்ணேன்னு சில பேர் யோசிப்பீங்க. சில பேர் நினைக்கலாம் யூடியூப்ல வீடியோ போட்டு லைவ் பண்ணியே சம்பாதிக்கிறேன்னு. விவசாயம் பண்ற மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறது கடினமான வேலை இல்லைனாலும் அங்கேயே நம்ம ஒரு உழைப்பு போட தான் செய்யறோம். அப்படி நான் மட்டும் இல்ல, உண்மையா உழைப்பு போட்டு ஃபைனல்ஸ் வரையும் செலக்ட் ஆன எங்க டீமுக்காக எங்க ஆர்கு வச்ச பேனர் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா அண்ணா ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும் இந்த பேனர். இதெல்லாம் ஒரு சாதனையானு பல பேர் நினைப்பீங்க, இதுவும் ஒரு சாதனை தான் சில பேர் பாராட்டுவீங்க. ஆனா நான் எனக்குள்ள சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சாவறதுக்குள்ள ஏதாச்சும் சாதிச்சிடணும் இந்த சோசியல் மீடியால.